அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நடத்தப்பட்ட மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்குள்ளோம். குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, குரூப் 2 எக்ஸாமுக்கும் சரி, கண்டிப்பாக நம்முடைய மாதிரி தேர்வுகளிலிருந்து கேள்விகள் இடம்பெறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னது கா. சச்சிதானந்தன். முதல் கூற்று சரி. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். சரி. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் திருவிக்கவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தப்பாக இருக்குது. அப்போ யார் சொல்லியிருப்பாங்க? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார் தான் சொல்லியிருப்பாரே தவிர திருவிக்க கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷனை பார்க்கலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்றவர் பன்மொழி புலவர் கா. பாத்துரையார். டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 2, பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் வந்துள்ளது? பொருள் செயல் வகை. கேள்வி 3, பொருந்தாதது எது? யானை சவாரி என்ற கதையில் பாவண்ணன். சரி. கல்மர நூலில் திலகவதி. சரி. அற்றை திங்கள் அவ்விநிலவில் பார்த்தீங்கன்னா நான் முருகேச பாண்டியன். சரி. அறமும் அரசியலும் திருவிக்காவா? அறமும் அரசியலும் பார்த்தீங்கன்னா மூவா எழுதியிருப்பார், திருவிக்கா வரமாட்டார். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 4, பொறுத்துக. பூவின் தோற்ற நிலை, பூ விரிய தொடங்கும் நிலை, பூவின் மலர்ந்த நிலை, மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, பூ வாடின நிலை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பூவின் தோற்ற நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை, பூ விரிய தொடங்கிறது போது. பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர். மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை வி. பூ வாடின நிலை செம்மல்னு சொல்லலாம். இது தனித்தனியாகவே கேள்விகள் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக பிஓ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. மரச்செடியிலேருந்து பூ கீழே விழுந்த நிலை எதுன்னு கேட்டிருந்தாங்க. வின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, கேள்வி 5, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனின் பெயர் எனப்படும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளன் பெயர் எனப்படும். கூற்று 1 சரி. கூற்று 2, வினையாளனின் பெயர் தன்மை முன்னிலை படர்க்க ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். சரி. அப்போது 1, 2 சரி. கேள்வி 6, நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். கேள்வி 7, இயம்பல் என்பதன் பொருள். இயம்பல்னா அதாவது சொல்லல். இயம்பல் என்பதன் பொருள் சொல்லுதல்னு சொல்லலாம். இந்த சொல்லுதலுக்கு வெவ்வேறு சொல்லுதல் என்ற பொருளுக்கு வெவ்வேறு சொற்கள் உள்ளன. அதாவது சொல்லுதல்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். கேள்வி 8, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. 1, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார். சரி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்று தண்டி எழுதியிருக்கிறார். 2வது கூற்று சரி. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதல் என்று பெரியார் மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளாரா? புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதல் என்று பெரியார் சொல்லியிருக்க மாட்டார். ராமசாமி எழுதியிருப்பார். ராமசாமி பார்த்திங்கன்னா மழையும் புயலும் என்ற நூலில் சொல்லியிருப்பார். அப்போ 3வது கூற்று தப்பாக இருக்குது. 4வது கூற்று,
களம்பகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று மூவா கூறினாரா? மூவா சொல்லியிருக்க மாட்டார், அண்ணா குறிப்பிட்டிருப்பார். அப்போது எதுனா 3 4 தவறாக இருக்குது. சரியானது 1 2 மட்டும் சரி. கேள்வி 9. உரநசை என்பது சொல்லிசை அளபடை. கேள்வி 10. என் தமிழ்னா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேள்வி 11. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை என்று பாடியவர் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். கேள்வி 13. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல் தருக. சரியான எதிர்ச்சொல் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். கேள்வி 14. பொருந்தாயினையை சுட்டுக. இதில் 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்கிறது சிலப்பதிகாரம். சரி. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பேர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இது பார்த்திங்கன்னா பத்மகிரிநாதர் தென்றவிடு தூதல் நூலில் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். வலிமிகின் வழி இல்லை என்கிறதா குறுந்தொகை? தப்பு. வலிமிகின் வழி இல்லை என்பது புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் பாருங்கள். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவு என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. கேள்வி 15. பாரதியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? பாரதியார் பற்றிய கூற்றுகள் எது தவறானது பார்க்கலாம். கேலி சித்திரம் கருத்துப்பட போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். சரி. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமை தரத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர். சரி. இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவரா பாரதியார்னா? கிடையாது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனார் தான் தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர். அப்போது பொருந்தாதது தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 16. பொருந்தா இணையை கண்டறிக. அடவினா காடு. அவல் என்பதன் பொருள் மேடானா அவல்னா பள்ளத்தை குறிக்கும். அவல் என்பதன் பொருள் பள்ளம். இதுக்கு ஆப்போசிட் தான் மேடு. செருனா வயல், சுவல்னா தோல். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 17. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின். இந்த பாடல் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு நூலில் இடம்பெற்றிருக்கும். முல்லைப்பாட்டை பொறுத்தவரையும் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டில் 103 அடிகளை உடையது. 103 பாடல்கள் இருக்குன்னா 10 பாட்டு நூல்களே மிக சிறிய நூல் முல்லைப்பாட்டு. அதே மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார்னு சொல்லலாம். மதுரை காஞ்சியில் 782 பாடல் அடிகள் உள்ளன. நெடுநல்வாடையை பொறுத்தவரையும் ஆசிரியர் நக்கீரர். இதில் 188 பாடல்கள் உள்ளன. மலைபடு கடாகம் பார்த்தீங்கன்னா பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் இருப்பார். 583 பாடல்கள் உள்ளன. மலைபடு கடாகத்துக்கு கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் உண்டு. கேள்வி 18. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஸ் ஆண்டில் தொடங்கியது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. கேள்வி 19. பொருந்தா இணையை கண்டறிக. மார்கழி திங்கள் இலக்கண குறிப்பு இருபெயரட்டு பண்பு தொகை. தாயும் செய்யும் உம்மை தொகை. சிவப்பு சட்டை பேசினார் ஓமை தொகை வருமானா? சிவப்பு சட்டை பேசினார் அன்மொழி தொகையில் வரணும். அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் சி. வட்டத்தொட்டி பண்பு தொகை. அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கும் இசை வந்தார். 20வது கேள்வி. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். 21. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்க. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சம் படித்து. கேள்வி 22. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம் சரியானது அப்புது அடிகள் நான்மறை கற்றார். கேள்வி 23. அழக்கொண்ட எல்லாம் அளப்பம் இழப்பினம் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை கண்டறிக. அழக்கொண்ட எல்லாம் அழைப்போம் சீரில் 2ஆம் எழுத்து. அதே 3ஆம் சீரில் 2ஆம் எழுத்து. 4ஆம் சீரில் 2ஆம் எழுத்து. அப்போது 1 3 4 1 3 4ன்னு வந்தாவே அது மேற்கதுவாய் எதுகையில் வந்திருக்கு. அதே பொழிப்பு எதுக்குன்னா 1 3 முதல் சீரு
மூன்றாம் சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அடுத்து கூழைனா 1 2 3 சீரில் இரண்டாம் எழுத்து வருவது. கீழ்கதுவாயினா 1 2 4. 24 குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றாக செய்வான் வினை. இவ்வடியில் கைத்தொன்று பொருள் யாது? கைத்தொன்றுனா கைப்பொருளை குறிக்கும். கேள்வி 25 தொகைநிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகாநிலைத்தொடர் 9 வகைப்படும். கேள்வி 26 பொறுத்துக. ஸ்டோம்னா புயல், டொராண்டோனா சூறாவளி, டெம்பஸ்னா பெருங்காற்று, வைல்வின்னா சுழல் காற்று. கேள்வி 27 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ தவறானது எது, சரியானது எதுனாவே 4 ஆப்ஷன் பார்க்கலாம். அப்போது இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று பாடந்து பாரதிதாசன். சரி. மருந்திய ஆயினும் விருந்தோடு உண் என்றார் ஔவையார். சரி. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்து பிரியங்களை நீல் சரடு என்று சொன்னது கலாப்பிரியாவா? கலாப்பிரியா கிடையாது, அம்சப்பிரியா சொல்லியிருப்பாங்க. அம்சப்பிரியா தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. விருந்திய புதுமை என்றால் தொல்காப்பியர். சரியாக இருக்குது. கேள்வி 28 திருக்கருவை அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்கருவை அந்தாதி நூலை எழுதந்து அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வர்க்கை, நைடதம், லிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி. கேள்வி 29 செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச் செவிலி இலக்கண குறிப்புனாவே சரியானது இலக்கண குறிப்பு உருவகம். கேள்வி 30 கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு. கேள்வி 31 படுகர் என்பதன் எதிர்ச்சொல் தருக. அப்போ படுகர்னா என்ன பொருள் தெரிஞ்சாலும் அதுக்கான எதிர்ச்சொல் தர முடியும். படுகர்னா பள்ளத்தை குறிக்கும். அப்போ பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு. அப்போ சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 32 பொருந்தாதது எது? பாய்ச்சல்னா பாத்தியை குறிக்கும். சரி. நீத்து பாகனா மேல்கஞ்சி, வட்டார வழக்கு சொற்கள். வரத்துக்காரனா விவசாயின்னு இது. அப்போ வரத்துக்காரனா விவசாயினா கிடையாது, புதியதாய் வந்தவன்னு சொல்லலாம். அப்போது தவறானது பொருந்தாத ஆப்ஷன் சி. அழுக்கம்னா அழுத்தம். சரியாக இருக்குது. கேள்வி 33 ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது அடுக்குத் தொடர். கேள்வி 34 பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? பின்வருவனவற்றுள் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 35 மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? முக்கூடர் பல்லு. கேள்வி 36 பொறுத்துக. நூல் நூலாசிரியர்கள். திருக்குறள் தெளிவுரை நூல் எழுதந்து திருக்குறள் தெளிவாக இருப்பார். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் நூல் எழுதந்து கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை என்ற நூல் எழுதந்து மருத்துவர் கு. சிவராமன். அதோ அந்த பறவை போல சா. முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை நூல் எழுதந்து எஸ். ராமகிருஷ்ணன். சரியான விடை டெல்லி. கேள்வி 37 அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். பரிபாடலை பொறுத்தவரையும் இசை பாடல்னு சொல்லலாம். 8 தொகை நூல்களில் பண்ணோடு பாட்டப்பட்ட நூல்னு சொல்லலாம். அகம்புறம் சேர்ந்த நூல்னு சொல்லலாம். பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூலும் பரிபாடல் தான். கேள்வி 38 உயிரினும் மேலானதாக பேணி எதை காக்க வேண்டும்? உயிரினும் மேலானதாக பேணி ஒழுக்கத்தை காக்க வேண்டும். கேள்வி 39 எய்துவர் எய்தா பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு. எய்துவர் எய்துவர் கூவிலம் தேமா மலர். கேள்வி 40 வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டாமா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியனே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல் தான். ஸோ பெருமாள் திருமொழியை பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது. 105 பாசனங்கள் இடம்பெற்றுள்ளன பெருமாள் திருமொழியில். கேள்வி 41 பரிபாடல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது?
ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. சரி. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சரி. 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. சரி. ஸோ சரியானது அனைத்துமே சரி. 42வது கேள்வி, பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988 நிறுவியிருப்பாங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்திரை என்கிறது அகநானூறு. சரி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்கிறது சிலப்பதிகாரம். சரி. பல் பழ பலவின் பயங்கெழு கொள்கி என்கிறது புறநானூறு. சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. அப்போ பல் பழ பலவின் பயங்கெழு கொள்ளி என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. அகநானூறு. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். கரங்கு இசை விழவின் உறந்த என்கிறது அகநானூறு. சரி. 44வது கேள்வி, பின் வருவனவற்றில் தன்மை பெயர்கள் எவை? தன்மை பெயர்கள்னாவே நான், யான், நாம், நாம் தான் சரியான தன்மை பெயர்கள். அதே வந்தேன், வந்தோம் என்பது தன்மை வினைகளை குறிக்கும். நீ, நீர், நீவிர், நீங்கள்லாம் முன்னிலை பெயர்களை குறிக்கும். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள்னா முன்னிலை வினைகளை குறிக்கும். கேள்வி 45, நீ வந்தாய் என்பது எவ்வகை வழாநிலை? நீ வந்தாய் என்பது இட வழாநிலை. கேள்வி 46, உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியதுன்னா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. கேள்வி 47, கொற்கை கோமான் குறுக்கையும் பெருந்துரை என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு. ஓங்கு இரும்பரப்பின் வங்கம் ஈட்டத்தோர் தொண்டியோர் என்கிறது சிலப்பதிகாரம். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்கிறது புறநானூறு. ஆழங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு படர் அமர் உழக்கி என்கிறது மதுரை காஞ்சி. கொற்கை கோமன் கொற்கையும் பெருந்துரை என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு. ஓங்கு இரும்பரப்பின் வங்கம் ஈட்டத்து தொண்டியோர் என்கிறது சிலப்பதிகாரம். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே புறநானூறு. ஆழங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு படர் அமர் உழக்கி என்ற பாடல் வரி மதுரை காஞ்சியில் இடம்பெற்றுள்ளது. சரியான ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 48, பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். கேள்வி 49, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. சரி. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டு மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மோகு ஜெகநாதர். சரி. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமொரு செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. சரி. அப்போ தவறானது எதுவாக இருக்குன்னா முதல் 3 சரியாக இருந்தால் டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலையெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். பாரதியார் சொல்லியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யார் சொல்லியிருப்பாருன்னா குலோத்துங்கன் சொல்லியிருப்பார். குலோத்துங்கன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்றார் குலோத்துங்கன். 50வது கேள்வி, தமிழுக்குரிய நூலாக இருந்த டேஸ் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் இன்று உலக மொழிகளுக்குரியதாக மாறியது. 51வது கேள்வி, டிரான்ஸ்கிரைப்னா படியெடுத்தல், டிரான்ஸ்பர்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல், டிரான்சாக்ட்னா செயல்படுத்துதல். டிரான்ஸ்கிரிப்ட்னா சரியான சொல் படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல், டிரான்சாக்ட்னா செயற்படுத்துதல். 52வது கேள்வி, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, நீதிவெண்பா. நீதிவெண்பா நூலை எழுதந்து யார்? காப்பா செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 53, கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு பார்க்கலாம். சொல்லின் வடிவாக இருப்பவள் பார்வதி தேவி. சரி. சொல்லின் பொருளாக விளங்குபவர் திருமாலா? கிடையாது. சொல்லின் பொருளாக விளங்குபவர் சிவன். அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. கேள்வி 54,
என்னிடம் பாரதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்பது எவ்வகை வினா? கொடை வினா. கேள்வி 55. வெளிப்படை விடைகள் எத்தனை உள்ளன? வெளிப்படை விடைகள் வந்து பார்த்திங்கன்னா 3 உள்ளன. இதெல்லாம் வெளிப்படை விடைகள்? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இதெல்லாம் வெளிப்படை விடைகள். விடை 8 வகைப்படும். அதில் வந்து வெளிப்படை விடைகள் 3 இருக்குது, குறிப்பு விடைகள் 5 இருக்குது. கேள்வி 56. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது கூறல் விடை. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். கேள்வி 58. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். சொல்லரும் பசின் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். இது என்ன பொருட்கோள்னா ஆற்று நீர் பொருட்கோள். சரி. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது முறை நிரல் நிறை பொருட்கோள். சரி. ஆழத்து மேல குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்பது விற்பூட்டு பொருள்கோளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்பது கொண்டு கூட்டு பொருட்கோள். அது விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோர் ஏனையரும் எதிர் நிரல் நிறை பொருட்கோள். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி தான். 59வது கேள்வி. நீரற வரியா கரகத்து என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. 60வது கேள்வி. தேவதுந்துபி என்பது எதற்கான இசைக்கருவி? தேவதுந்துபி என்பது தேவராட்டத்துக்கான இசைக்கருவி. கேள்வி 61. மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். அதே திருவாசகமும் பட்டினத்தார் பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்பாவையை பற்றி குறிப்பிடுகிறது. திருவாசகம் பட்டினத்தார் பாடல் தோற்பாவை கூத்தை குறிப்பிடுகிறது. மரப்பாவையை பற்றி குறிப்பிடுவது திருக்குறள். கேள்வி 62. செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழ் எந்த பருவமாக விளங்குகிறது? பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் இருக்குது. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானை, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, சிறுதேருன்ட்டு. இதில் செங்கிரை பருவம் 2ஆம் பருவமாக இடம்பெற்றுள்ளது. கேள்வி 63. குமரகுருபரர் அறிந்திருந்த மொழிகள் என்னென்ன? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. கேள்வி 64. ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார்? ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பம் என்று கூறியவர் வந்து பாரதியார். கேள்வி 65. சூரிய வம்சம் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? சூரிய வம்ச புதினத்தை எழுதியது சா. கந்தசாமி. சா. கந்தசாமினாவே தக்கையின் மீது 4 கண்கள். இது பாய்ச்சல் என்ற சிறுகதையில் இருக்கும். விசாரணை கமிஷன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். சா. கந்தசாமி எழுதிய நூல் தான் விசாரணை கமிஷனுக்கு 1998 வந்து சாகித்ய அகாடமி தந்திருப்பாங்க. அதே போல் தொலைந்து போனவர்கள், சுடுமண் சிலை என்ற குறும்படத்தை ஏற்றிருப்பார். சாந்தகுமாரி என்ற நூலையும் எழுதியிருப்பார். இந்த சாயாவனம் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துலகில் பெயர் பெற்று இருப்பார் சா. கந்தசாமி சாயாவனம் நூல் மூலமாக. கேள்வி 66. பொறுத்துக. குறிஞ்சிக்கான பெரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சினாவே குளிர்காலம், முன்பனிக்காலம். முல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார்காலம். மருதம் வந்து 6 பெரும்பொழுதுகள். பாலைக்கு இளவேனில், முதுவேனில், பின்பனி. நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் வரும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 67. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை? குளிர்காலத்தை பொழுதாக கொண்டது குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள்னாவே குறிஞ்சி, மருதம், நெய்தல். கேள்வி 68. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பொருந்தாத இணை எதுன்னு பார்க்கலாம். திருக்குறள் நீதி இலக்கியம் நூல் எழுதுந்து காத்தா திருநாவுக்கரசு. அதே திருக்குறள் விரிவுரை எழுதுந்து திருவிக்கா. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு எழுதியிருப்பார். நாட்டார் கலைகள் நூல் எழுதுந்து ஆ. பெருமாள். சரி. சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் ஆ. வள்ளிக்கண்ணன். சரி. அப்போ குட்டி இளவரசன் தான் தப்பாக இருக்குது. குட்டி இளவரசன் நூல் எழுதுந்து அகிலாவா நான் கேட்டிங்கன்னா அகிலா கிடையாது. குட்டி இளவரசன் வந்து எழுதுந்து வே. ஸ்ரீராம் எழுதியிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் டி. அகிலா எழுதுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரின் டைரி என்ற நூலை எழுதியிருப்பாங்க அகிலா. கேள்வி 69. எவ்விரண்டையும் பின்பற்றுவரின் குடி உயர்ந்து விளங்கும். எவ்விரண்டையும் பின்பற்றுவரின் குடி உயர்ந்து விளங்குனா விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல். கேள்வி 70. பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். என்ன அணி பயின்றதுன்னா சொல் பின்வரும் நிலை அணி. சரி. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கொய்தான் 2ஆம் செய்வான் வினை. ஓமை அணி பயின்றுள்ளது.
இன்மையின் இன்னாது யானெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. சொற்பொருள் பின்வரும் நிலையணி சரி. அப்போ தவறானது டியாக தான் இருக்கும். என்னன்றதை பார்க்கலாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். எடுத்துக்காட்டு ஓமையணின்னு தந்திருக்காங்க. இந்த போல புறைய மான கடப்பை என ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்திருந்தாவே அது ஓமை அணிதான். அதே மறைந்து வந்தால் தான் எடுத்துக்காட்டு ஓமையணி. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 71. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த நாள் எப்பொழுது? 1956 நவம்பர் 1 தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோடு இணைந்தது. கேள்வி 72. கண்ணன் என்பது டேஸ் பகுப்பதம். கண்ணன் என்பது சினை பெயர் பகுப்பதம். கேள்வி 73. மாப்போ சிவஞானம் அவர்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1966. மாப்போ சிவஞானம் அவர்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினது 1966. கேள்வி 74. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் கூப்பா ராஜகோபாலன். கேள்வி 75. அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அகரவரிசையில் சரியாக இருக்கிறது எதுனா மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். கேள்வி 76. கோ பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை கொண்டவர் யார்? 2ஆம் ராசராச சோழன். கேள்வி 77. பொறுத்துக. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூட. பொறுத்துக. காருகர்னா நெய்பவர், பாசவர்னா வெத்திலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர்னா ஓவியர். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 78. குடிதலியி கோல் ஓச்சும் இது எவ்வகை அளபடைனா சொல்லிசை அளபடை. கேள்வி 79. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றில் எது சரியானதுன்னு பார்க்கலாம். 1. எம்.எஸ். சுப்புலட்சுமி 1954 தாமரை அணி விருதும் 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவையிலும் பாடினார். மேலும் 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருதையும் பெற்றார். சரி. 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்காக முதலில் மேடை ஏறினார் பால சரஸ்வதி. சரி. இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருதை பெற்றார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரி. சின்னப்பிள்ளை அவர்கள் உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம், அதாவது லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் LAFTI என்னும் இயக்கத்தை தொடங்கினார். 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஏன்னா யார் தொடங்கியிருப்பாங்கன்னா சின்னப்பிள்ளை அவர்கள் பார்த்தீங்கன்னா களஞ்சியம் என்னும் அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. இங்கே உழுபவர்க்கு நில உரிமை இயக்கத்தை தொடங்குறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போது சரியானது 1, 2, 3 சரி, 4 தப்பாக இருக்குது. கேள்வி 80. கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை. கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. கேள்வி 81. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. வெற்றிப்பூ இட்லி பூன்னு சொல்கிறாங்க, கொட்டை கரந்தை பூன்னு சொல்கிறாங்க, மருத நிலத்திற்குரிய பூ நொச்சிப்பூ. சரி. தும்பைப்பூ முடக்கத்தான் சொல்லுவாங்களா? தும்பைப்பூ பார்த்திங்கன்னா தூய வெந்நீர மலர்களுடையது. ஸோ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அப்போ முடக்கத்தான் என்று அழைக்கப்படுது எந்த பூனா உளிஞ்சை பூவை தான் முடக்கத்தான்னு சொல்லுவாங்க. உளிஞ்சை பூவுக்கு இன்னொரு பேர் முடக்கத்தான் பூன்னு சொல்லலாம். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 82. கற்பது பெண்களுக்காபரணம், கெம்பு வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் அன்போடு என்ற பாடலை பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அதாவது கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்ததா சரியாக உள்ளன. கேள்வி 84. ராஜம் கிருஷ்ணன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 கூற்று இருக்குது. 6 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். சரி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்றாகும். சரி. தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக எழுந்திருப்பார் ராஜம் கிருஷ்ணன். சரி. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தை எழுதியிருப்பார். சரி. கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றி அலைவாய் கரையில் என்ற புதினத்தை எழுதினார். சரி. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவை சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். ஸோ 84 ராஜம் கிருஷ்ணனை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, அனைத்துமே சரியாக உள்ளன. கேள்வி 85.
பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாதது எது? 4 ஆப்ஷனில் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு. அறக்கண்ட நெறிமான் அவயம், அதுவும் புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லேன், இதுவும் புறநானூறில் இருக்குது. அப்போ முதல் 3 புறநானூறாக இருக்கும்போது டி ஆப்ஷன் மாறி இருக்கும். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இந்த பாடல் நற்றிணையில் இருக்குது. இங்கே டைரெக்டாக கேட்காம எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்காம இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த பாடல் வரியை கொடுத்து இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்ற பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அறமர கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லேன் என்கிறது புறநானூறு. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சு பண்பின் மென்கம் செல்வம் செல்வம் என்பது என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. கேள்வி 86. ஒருதலை காமம் என்பது கைக்கிளையை குறிக்கும். பொருந்தா காமம் என்பது பெருந்திணையை குறிக்கும். கேள்வி 87. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். சரி. உலகமே வறுமையுற்றால் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். சரி. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் கபிலர். சரியானதானா? கிடையாது. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதன் என்று சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர் சொல்லியிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அடுத்து டி ஆப்ஷன் பார்க்கலாம். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டிருப்பார். சரியாக சொல்லியிருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் சி மட்டும்தான். கேள்வி 88. நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையென்று பாய்ந்த நம்மை பிறந்தான் மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுடுந்தென்றான் என்ற கவிதையை தந்தவர் யார்? கம்பன். கேள்வி 89. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எது? கண்ணதாசனுடைய எந்த புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குன்னா சேரவான் காதலி. எப்போ வாங்குச்சுன்னா 1980 வாங்கியிருக்கும். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ. கேள்வி 91. பொருந்தாத இணை எது? வெண்பா என்ன ஓசைன்னா வெண்பா செப்புல் ஓசை. சரி. ஆசிரிப்பா அகவல் ஓசை. சரி. நாலடியார் வெண்பாவில் தான் பாடியிருப்பாங்க. கலிப்பா துள்ளல் ஓசையில் வந்திருக்குன்னு இங்கே தூங்குல் ஓசை இருக்குது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. அப்போ கலிப்பா துள்ளல் ஓசையில் வந்தால் அப்போ தூங்குல் ஓசை எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாவுக்குரியது. தூங்குல் ஓசை வஞ்சிப்பாவுக்குரியது. கேள்வி 92. வெண்பா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சரி. 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். வெண்பா என்பது ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நார்ச்சிராகவும் வரும். ஏர்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். சரி. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். சரி. ஏகாரத்தில் முடிவது சிறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. வெண்பா என்பது ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்றும் வாய்ப்பாட்டில் முடியும் தான் வெண்பா. ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்பது ஆசிரியப்பாவினுடைய கூற்றுகளில் சரியானது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே வெண்பா என்பது 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். வெண்பா என்பது 2 அடி டு 12 அடி வரை அமையும். கேள்வி 93. ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாதது எது? ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்பில் பொருந்தாதது குருபீடம், பிரளயம், ஒரு பிடிச்சோறு, உண்மை சொல்லும். இதில் சிறுகதை தொகுப்புகள் எது? இது அனைத்துமே அவர் தான் எழுதியிருப்பார். இதில் பொருந்தாதது பிரளயம். பிரளயம் பார்த்தீங்கன்னா குறும்புதினத்தில் வரும். குறும்புதினம் இது எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதையும் ஜெயகாந்தன் தான் எழுதியிருப்பார். அதே அவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் குருபீடம், ஒரு பிடிச்சோறு, உண்மை சுடும். கேள்வி 94. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன். கேள்வி 95. பொருந்தாதது எது? கொம்புனா கிளை, புழைனா துளை, கான்னா காடு, அசம்புனா பாம்பானா கிடையாது. அசம்புனா நிலத்தை குறிக்கும். இங்கே பாம்புன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 96. மரபு தொடரின் பொருளறிக. ஏற்றுச் சுரைக்காய் கறிக்குதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. கேள்வி 97. தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி நூலில் 3 காண்டங்கள், 36 படலங்கள்,
3615 பாடல்கள் உள்ளன. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமா முனிவர். கேள்வி 98. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. இது மாறி மாறி இருக்குது. சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை, பற்றுக, பற்று விடற்கு. 99வது கேள்வி. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் என்ற பாடல் சிலப்பதிகாரம். இதில் பயின்று வந்துள்ள அணி தன்மை அணி. 100வது கேள்வி. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் என்று சொன்னால் நேர்குற்று தொடர். ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பகுதியில் குறிப்பாக புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 100 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.